எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் விஷ்ணுவர்தன். நான் இங்கே ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் ஜென்ரல் லாப்ரோஸ்கோபிக் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜனாக இருக்கேன். எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு டவுட், ஹெர்னியா சர்ஜரி அப்படின்னாலே காமனாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சர்ஜரிஸில் ஒன்று நம்ம ஹெர்னியான்னு சொல்லுவோம். தமிழில் குடல் இறக்கம்னு சொல்லுவோம். ஹெர்னியா வயிற்றுல அம்பிளிகஸ் தொப்புள் பகுதியில் வரலாம், தொடை பக்கத்தில் வந்துச்சுன்னா அது பேர் இங்குவைல் ஹெர்னியான்னு சொல்லலாம். ஸோ அம்பிளிக்கல் ஹெர்னியா, இங்குவைல் ஹெர்னியா இதெல்லாம் தான் காமனாக வரக்கூடிய ஹெர்னியால வகைகளில் இது ரெண்டும் தான் காமன். ஸோ இந்த ஹெர்னியா வந்தாலே கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஹெர்னியா இஸ் அ சர்ஜிக்கல் கண்டிஷன். ஹெர்னியாங்கிறது சர்ஜிக்கலாக தான் ட்ரீட் பண்ண முடியும். பட் ரொம்ப பேஷண்ட் நிறைய பேருக்கு ஹெர்னியா தனக்கு இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஹெர்னியா வரக்கூடிய பகுதியில் தொப்புள் பகுதியாகட்டும், தொடைக்கு மேல் பகுதியாகட்டும், அந்த இடத்துல ஏதாவது ஒரு வலி இருக்கு, இல்லை ஒரு வீக்கம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பிரைமரி பிசிஷியன் ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர்கிட்ட போனாலே அவங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாவே எந்த ஸ்கேன் மாதிரி எதுவுமே இல்லாம கூட ஹெர்னியாவை கண்டறிந்து கொள்ள முடியும். அதாவது அது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப காமனா நிறைய பேருக்கு வரக்கூடிய விஷயம், உயிருக்கு ஆபத்தான விஷயம் கிடையாது, பட் சர்ஜிக்கலா ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எப்போ அந்த ஹெர்னியா நம்மளுக்கு எமர்ஜென்சி ஆகும் அப்படிங்கறது நம்மளால சொல்லவே முடியாது. குடல் உள்ள இறங்கி திரும்ப உள்ள போயிட்டு வயிற்றுக்குள்ள போகிற வரைக்கும் தொந்தரவு வராது. குடல் வெளியே இறங்கினதுக்கு அப்புறம் குடல் அங்கேயே மாட்டிக்கிச்சு, ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம விரல சுத்தி ஒரு ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி தான். அப்போ அந்த பகுதியில் இருக்கிற குடல் கண்டிப்பாக கெட்டு போய் அது எமர்ஜென்சி சர்ஜரியா வரும்போது நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ பொதுவாக ஹெர்னியா சர்ஜரிஸ் முன்ன காலத்துல ப்ரீவியஸா ஒரு 20 இயர்ஸ் முன்னாடிலாம் ஓப்பன் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாப்ரோஸ்கோபிக் முறையில சர்ஜரிஸ் ஆரம்பிச்சு அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்றோம். லேட்டஸ்டா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இதை ரொபோட்டிக் சர்ஜரிஸ் மூலமாவும் பண்றோம். அட்வான்டேஜஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜாஸ்தியா இருக்க மாதிரி கண்டிப்பா ரொபோட்டிக் சர்ஜரிஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் விட ரொபோட்டிக் சர்ஜரிஸ்ல உங்களுக்கு அதிகம் 2 நாட்கள், 1 நாட்கள் இல்லாட்டி 2 நாட்கள்லயே நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போய்க்கலாம். வலி, காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே மிக மிக குறைவா இருக்கும் ரொபோட்டிக் சர்ஜரிஸ்ல. ஓப்பன் சர்ஜரி கம்பேர் பண்ணும்போது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பெட்டர்னு தோணும். லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி கம்பேர் பண்ணும்போது ரொபோட்டிக் சர்ஜரிஸ் இன்னும் பெட்டரா தோணும் நம்மளுக்கு. உண்மையிலேயே அப்படித்தான். எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஓப்பன் சர்ஜரி லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி போறோமோ அதே மாதிரி லேப் இப்போ ரொபோட்டிக் சர்ஜரிஸ்க்கு எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. ஸோ சர்ஜரி வைஸ் நம்மளுக்கு எந்த வகையில பண்ணாலும் ஹெர்னியாவை கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியும். ஹெர்னியா அப்படிங்கிறது பிறந்த குழந்தை முதல் பெரிய வயசானவங்க வரைக்கும் வரும். ஆண் பெண் 2 பாலாருக்கும் அது வரும். இந்த ஏஜில் தான் வரணும்னு கிடையாது. யாருக்குன்னு அதிகம் வரும்னு கேட்டோம்னா, அதிகமாக ஸ்மோக் பண்றவங்களுக்கு, ரொம்ப இருமல் வர்றவங்களுக்கு, மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு, யூரின் போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு, ரொம்ப முக்கிய யூரின் போறவங்களுக்கு, அதிகமான வெயிட் லிஃப்டர்ஸ் அவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா, வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகும் போது முக்கி செய்ய வேண்டிய எந்த வேலையை செஞ்சாலும் அவங்களுக்கு ஹெர்னியா வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இவங்களுக்கு வரக்கூடாது, இது இல்லாம வருமானு கேட்டாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தா கூட சில பேருக்கு ஹெர்னியா வரும். எந்த வயசுல வந்தாலும் ஹெர்னியா ஒரு சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சாதாரண ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். காம்ப்ளிகேட் ஆனதுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும். ஸோ முன்ன மாதிரி ஹெர்னியா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆஃப்லேட் ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே தனக்கு ஏதோ ஒரு உடல் சம்பந்தமான எந்த ஒரு சின்ன கண்டிஷன், என்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அது என்னன்னு சொல்லி கூகுள் மூலமாவோ இல்லை தனக்கு தெரிஞ்சவங்க டாக்டர்ஸ் மூலமாவோ விசாரிச்சுட்டு முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாகவே தான் இருக்கு. வயிற்று அடிப்பகுதியிலையோ இல்லை தொப்புள் பகுதியிலோ வலி இருக்கு, ஒரு வீக்கம் வருதுன்னா பேஷண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு அதுக்கான அவேர்னஸ் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் சொல்றது அதுதான். தொப்புள் பகுதியிலையோ, வயிற்றுல அடிப்பகுதியில், தொடையில் மேல் பகுதியிலையோ ஏதாவது வீக்கம், வலி, இல்லை ஒரு அசௌரியம், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலே ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹெர்னியாவை ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். தொப்புள் பகுதியிலையோ தொடை மேற்பகுதியிலையோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் இருக்கு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, ஸ்வெல்லிங் இருக்குன்னா குறைந்தபட்சம் ஒரு அருகில் உள்ள ஒரு டாக்டரை போய் பாருங்க. கன்சல்ட் பண்ணாலே அது ஹெர்னியா அப்படிங்கிறதே மிக சுலபமாக ஈஸியாக அதை டயக்னோஸ் பண்ண முடியும். ஏர்லி ஸ்டேஜில் ஹெர்னியா காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சர்ஜரி பண்ணோம்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் இருக்கும். ஹெர்னியா மீண்டும் வருவதற்கான வாய்ப்பும், ரெக்கரன்ஸ் சொல்லுவாங்க, அதுவும் குறைவாக இருக்கும். ஸோ ஹெர்னியா ரொம்ப சாதாரணமான கண்டிஷன், ரொம்ப சிம்பிளான விஷயம். அதை சிம்பிளான சர்ஜரிஸ் மூலமா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும். Seek the medical advice at the earliest when you have this hernia. Thank you.